உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். பாப்பா, கடவுளை தெரியுமா? கடவுள்னா? கடவுள்னவா இந்த வாழ்க்கையே அவர் தந்தது தானேம்மா. வாழ்க்கைனா? சரி, வாழ்வு என்பது பகிர்வாகும். பாடுங்க. வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழும் பகிர்வை வழியை கொண்ட வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்று பகிர்வின் கொள்கையே இறையே வருக, நிறைவாய் எழுக. இறையே வருக, பகிர்வாய் எழுக. வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமாயாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே. இறையே வருக, நிறைவாய் எழுக. இறையே வருக, பகிர்வாய் எழுக. இருள் ஒழித்திட தன்னை அழித்திடும் மெழுகும் பகிர்வாகும். இழப்பறிந்தும் மண்ணில் விழுந்திடும் விதையும் பகிர்வாகும். இருந்த நிலை நின்று இல்லாமையாகும். முகிலும் பகிர்வாகும். இறைமை நிலைக்க மனிதம் வளர்க்கும் இயக்கம் பகிர்வாகும். இறையே வருக, நிறைவாய் எழுக. இறையே வருக, பகிர்வாய் எழுக.
உடல் எழுப்பும் முழக்கம் பகிர்வாகும். உண்மை காத்திட ஒருங்கிணைந்த சிந்தனை பகிர்வாகும். உழைப்போர் தேவை உணர்ந்து வழங்கும் ஊதியம் பகிர்வாகும். நலிந்தோர் உரிமை பெற்றிடச் சிந்தும் உதிரம் பகிர்வாகும். வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே. இறையே வருக, இறைவா எழுக. இறையே வருக, பகிர்வாய் எழுக. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 இறைச்சொற்றொடர்கள் 33 முதல் 37 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய் ஆணையிடாதீர். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாய் சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, உண்மையை பேசுகின்றவர்கள் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள். உண்மையை பேசாதவர்கள் வாழ்க்கையிலே அனைத்தும் தீயனிடமிருந்து வருவது போன்றுதான் காட்சி அளிக்கும் என்பது உண்மை. இன்றைய நாளிலே திருவவை ஜெர்மைன் காசின் என்ற ஒரு புனிதரை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இவருடைய வாழ்வு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றுகிறது. இறந்து 43 ஆண்டுகள் கழித்த பின்பு இவருடைய கல்லறை தோண்டப்பட்டது. அப்போது அவரது உடல் அழியாமல் இருந்ததை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். எனவே ஜெர்மைன் காசினின் அழியா உடல் மக்கள் வணக்கம் செலுத்துவதற்காக வைக்கப்பட்டது. அவருடைய உடலுக்கு வணக்கம் செலுத்த வந்த ஒரு செல்வ சீமாட்டி, ஜெர்மைன் காசினே, நீர் மட்டும் என்னுடைய மார்பக புற்றுநோயை குணப்படுத்திவிட்டால் நான் உம்முடைய அழியா உடலுக்கு பொன்னாலான ஆடை வைத்து செய்து வைப்பேன் என்று வேண்டினார். அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதனால் அவர் வேண்டிக் கொண்டது போன்றே ஜெர்மைன் காசினுக்கு பொன்னாலான ஆடை செய்து போர்த்தினார்கள். ஜெர்மைன் காசின் இறைவனின் கையிலே வல்லமையுள்ள ஒரு கருவி. அவர் வழியாக நாம் இறைவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும் என்பதற்கு ஒரு நிகழ்வை கூட நாம் சொல்லலாம். அதாவது ஜெர்மைன் காசின் 1579 ஆண்டு பிரான்சி நாட்டில் உள்ள தூலூஸ் நகருக்கு அருகில் இருக்கின்ற பிப்ராக் என்னும் இடத்திலே இருந்த ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவர். இவர் பிறக்கும் போதே ஒரு கை சிதைந்த நிலையிலே பிறந்தார், ஊனமுற்ற நிலையிலே. அது மட்டுமல்லாமல் அவர் பிறந்த ஒரு சில மாதங்களிலே அவருடைய தாயும் இறந்து போனார். இதனால் இவரது தந்தை வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார். அந்த பெண்மணி, அதாவது ஜெர்மைன் காசினுடைய சிற்றன்னை அல்லது நம்முடைய பாணியில் சொல்லணும்னா சித்தி, இவரை பலவாறாக கொடுமைப்படுத்தினார். ஏற்கனவே கை சிதைந்த நிலையிலும் நோயினாலும் பீடிக்கப்பட்ட இவளை வீட்டுக்குள் சேர்த்தால் அவளிடம் இருக்கின்ற நோய் எல்லாருக்கும் பரவும் என்று அஞ்சி இவளது சித்தி இவளை வீட்டுக்குள் விடாமல் ஆட்டுப்பட்டியிலேயே, அதாவது ஆடுகள் தங்க வைக்கக்கூடிய இடத்திலேயே தூங்கும்படி செய்துவிட்டாள். இதனால் ஜெர்மைன் காசின் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் உணர்வு அளவிலும் வெகுவாக பாதிக்கப்பட்டார். இவள் சிற்றன்னை அல்லது சித்தி அவரை படிக்க அனுப்பாமல் ஆடு மேய்க்க அனுப்பி வைத்தாள். தொடக்கத்தில் இதை நினைத்து பெரிதும் வருந்திய அவள் நாட்கள் செல்ல செல்ல ஆடு மேய்க்க செல்வதை கூட சந்தோஷமான ஒரு காரியமாக எடுத்துக்கொண்டு அதனை செய்து வந்தார். இவர் ஆடு மேய்க்கும் தருணங்களிலே ஜெபமாலையை கையிலே ஏந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதோடு கூட பக்கத்தில் இருந்த ஆலயத்தில் மூவேளை ஜெபம் சொல்லப்படுகின்ற தருணங்களில் அப்படியே முழந்தாள் படியிட்டு இறைவனை தொழுது வந்தாள். இதனால்
அவர் தான் தனியாக இருக்கிறோம் என்று நினைக்காமல் இறைவன் தன்னோடு இருக்கின்றார் என்ற உணர்வு அவரை நிலைப்படுத்தியது, உறுதிப்படுத்தியது. சில நாட்களிலே பக்கத்தில் இருக்கும் ஆலயத்தில் பகல் வேளையில் திருப்பலி நடைபெறும். அப்படிப்பட்ட தருணங்களிலே ஜெர்மன் காசின் ஆடுகளை இறைவனின் பராமரிப்பை விட்டுவிட்டு திருப்பலி காண சென்று விடுவாராம். அவர் திருப்பலிக்கு போய்விட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது எந்த ஒரு ஆற்றுக்கும் காட்டில் வசிக்கிற ஓநாயினால் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் இறைவனால் காப்பாற்றப்பட்டு இருக்கும். அதற்காக அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துவாராம். இவளுக்கு ரொட்டி மட்டுமே உணவாக கிடைத்த போதும் அதனை தன்னிலும் வறியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டு வந்தாராம். இதனால் எல்லாருடைய அன்பும் இவருக்கு கிடைத்தது. நாட்கள் செல்ல செல்ல ஜெர்மன் காசினின் தந்தை அவரை முழுமையாக புரிந்து கொண்டு வீட்டுக்குள் வந்து தங்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் இவள் தனக்கு ஆட்டுப்பட்டியே போதும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் ஆட்டுப்பட்டியில இருந்து மிக எளிய மற்றும் தாழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அதான் உண்மையான வாழ்வு. ஜெர்மன் காசினிடமிருந்த நோய் நாட்களாக முற்றி 1601 இறந்து போனார். அவர் இறந்த பிறகு அவருடைய கல்லறையில் ஏராளமான புதுமைகள் நடைபெற்றன. இவற்றை அடிப்படையாக கொண்டு 1767 அப்போது திருத்தந்தையாக இருந்த 9ஆம் பத்திநாதர் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாராம். அன்புக்குரியவர்களே, இவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருப்போது ஒரு உண்மை மட்டும் புரிந்து பகிர்ந்து வாழ்தல் எப்படி. தன்னிடமிருந்த ரொட்டி துண்டுகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்த பகிர்வு மனப்பான்மை உயர்ந்ததாக இருக்கிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பார் ஐயன் திருவள்ளுவர். பகிர்ந்து வாழ்வதையே கற்றறிந்தோர் உயர்வாக கருதுவர். ஆகவே நாம் நம்மிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நம்முடைய சிறுவர்கள்ட்ட கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்க்கலாம், ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு டீச்சர் இந்த கேள்வி கேட்க மாணவர்கள் எல்லாம் பதில், வெண்ணெய் தடவி சாப்பிட்டா நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும், ஜாம் தடவி சாப்பிட்டா நல்லா இருக்கும், பாலுடன் சாப்பிட்டா நல்லா இருக்கும், தேனோடு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இல்லை சீனி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இல்லை பஞ்சாமிரத்தோடு சாப்பிட்டா நன்றாக இருக்குன்னு பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். இறுதியாக ஒரே ஒரு மாணவன் எழுந்து ரொட்டியை இல்லாதவர்களோடு மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டால்தான் மிகவும் ருசியாக சுவையாக இருக்கும் என்று கூறினாராம். அன்புக்குரியவர்களே, இந்த மாணவனுடைய பதில்தான் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். இதைத்தான் அன்றைய புனிதை இந்த வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டார். இப்படித்தான் தன்னுடன் இருந்ததை பகிர்ந்து சாப்பிட்டார் புனிதை. ஆகவே முடிந்த வரைக்கும் உண்மையோடும் பகிர்தலோடும் வாழ கற்றுக்கொள்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லுகின்ற பாணியிலே தியாகத்திலும் பகிர்தலிலும் உண்மையிலும் சிறந்து விளங்க எங்களுக்கு ஆற்றலை தாரும், அருளை தாரும் ஆண்டவரே. ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா.
தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.